எப்பவுமே நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம். அதுவும் நேருக்காக போடுவோம். எப்படின்னாக்கா திமுகங்கிறது தனிப்பட்ட ஒரு இதில் திராவிட மாடல்ங்கிற ஒரு டைப் எடுத்து அந்த கட்சி வந்து செயல்பட்டுருக்கு. அந்த கட்சியில் வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, மகளிரை மேம்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே செஞ்சுருக்கு அந்த கட்சி. அந்த கட்சியில் இருக்க இவர் வந்து தேவையான எல்லா குறைகளும் இல்லாமல் செய்கிறாரு. அதாவது இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள் இதுக்கெல்லாம் வந்து பணம் போனோன்னே எல்லாம் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம தருவார். எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் போனோன்னே கோயில் எங்களுக்கு இது கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தர்றாரு. அதனால அவர் வந்து நம்ம கேட்காமையே செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அதனால தான் நாங்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அவரை. இது வரைக்கும் இனிமேல்ட்டு அவர் சிட்டிங் எம்எல்ஏ தான். அவர் இருக்கிற வரைக்கும் திருச்சி 2வது வந்து இதை மாறவே மாறாது மேற்கு தொகுதி. அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ எங்களுக்கு. அவர் நாங்கள் எந்த தேவைகள் வேணாலும் போய் அணுகக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு இது இருக்கும். மற்றவங்களெல்லாம் போய் அணுக முடியாது. அஃபீஷியல் லெவல்லையோ மற்ற எந்த லெவல்லையும் நாங்கள் வந்து அவர் ஆஃபீஸுக்கு நேரடியாக நாங்கள் போவோம். நாங்கள் வட்டச் செயலாளர்கிட்ட நாங்கள் போய் எங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம்னா உடனே அவர் கூட்டி கொண்டுட்டு போய் அவர் செய்யக்கூடிய வாட்ரு ப்ராப்ளம் எந்த இதில் தண்ணி வரல அப்படின்னாக்கா உடனே நாங்கள் வட்டச் செயலாளர்கிட்ட சொன்னோம்னா உடனே வந்து ஏற்பாடு பண்ணி தருவார்.